வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சிவாஜி விலாக். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம குவான்ஸுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. மோஸ்ட் அந்த நான் இன்ஜினியர்ஸாக நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ப்ரோ நான் வந்து 12th அப்புறம் நான் ஈவன் 10th அப்புறமே நான் வந்து குவான்ஸ் வந்து அவ்வளோவா படிக்கவே இல்லை. ஸோ நான் வந்து எப்படி இந்த கேட் எக்ஸாம் கிராக் பண்ணுறது, எப்படி அதில் வந்து நிறையா பர்சன்டேஜ் எடுக்கிறது குவான்ட் செக்ஷனில் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த குவான்ஸ் பொறுத்தளவுக்கு எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதோட பேசிக்ஸ் குவான்ஸ் என்னென்ன கேட்குறாங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம அந்த டேபிள்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். லைக் டேபிள் 1 to 20 அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன ஸ்கொயர் ரூட்ஸு, அப்புறம் க்யூப் ரூட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பர்சன்டேஜஸ் லைக் 1/2னா என்ன, 1/3னா என்ன, அப்படின்ற மாதிரி 1/20 வரைக்குமே இருக்கிற ஃப்ராக்ஷன்ஸ்க்கு என்னென்ன வேல்யூ வருது அப்படின்றதெல்லாம் நம்ம ஒரு ஃபார்முலா புக் போட்டுக்கணும். ஸோ நீங்கள் ப்ரிப்பரேஷன் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா குவான்ஸுக்குன்னு சொல்லி ஒரு நோட் போட்டுட்டு அந்த நோட்டில் ஃபஸ்ட்டு 1லேருந்து 20 டேபிள் வரைக்கும் நீங்கள் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்கொயர் ரூட்ஸ் அதே மாதிரி 1 to 20 வரைக்கும் ஸ்கொயர் ரூட்ஸ், க்யூப் ரூட்ஸும் 1 to 20 வரைக்கும். ஸோ இந்த மூணுமே ஃபஸ்ட் நீங்கள் எழுதிக்கோங்க. அப்புறம் அந்த ஃப்ராக்ஷன்ஸ் லைக் 1/2க்கு என்ன வருது, அந்த மாதிரி 1/20 வரைக்குமே நீங்கள் வந்து அந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னென்ன வருதோ இதெல்லாம் நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் நோட்லேயும் எழுதி வைக்கலாம், இல்லை ஒரு ரூம் இருக்குது அப்படின்னா அந்த சார்ட்டில் ஒரு சார்ட் மாதிரி எழுதி நீங்கள் உங்கள் ரூமில் ஒட்டிட்டிங்கன்னா நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு டெய்லி அதை பார்க்கும்போது உங்களுக்கு லைட்டாக அதை ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்ஸு. ஏன்னா நீங்கள் கேட்டில் வந்து நீங்கள் மேக்ஸ் சம் எது சால்வ் பண்ணாலுமே ஆவரேஜஸ், பர்சன்டேஜஸ் அண்ட் ரேஷியோஸ், நீங்கள் அல்ஜீப்ரா எது சால்வ் பண்ணாலுமே இந்த 3 டாபிக் தான் அதோட பேசிக்ஸு. ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த 3 இது நம்ம தெரிஞ்சிருக்கணும். டேபிள்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ஸ்கொயர் ரூட்ஸ், க்யூப் ரூட்ஸ், அப்புறம் வந்து ஃப்ராக்ஷன்ஸ், இந்த ஃப்ராக்ஷனுக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து பேசிக்ஸ். நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதே பண்ணிடுங்க. இப்போ நம்ம கான்செப்ட்ஸ்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா மேஜர் சம்ஸ் வந்து உங்களுக்கு அரித்மெட்டிக், அப்புறம் அல்ஜீப்ரா, அப்புறம் ஜாமெண்ட்ரி, அப்புறம் நம்பர் சிஸ்டம், அப்புறம் ப்ராபபிலிட்டி, அது எல்லாமே இதுதான் வந்து ஒரு ஆர்டர். ஓகேவா? அல்ஜீப்ரான்னு அரித்மெட்டிக்கில் தான் அரௌண்ட் 8 இப்போது போன வருஷம்லாம் 15 to 16 கொஸ்டின்ஸ் இந்த 2 கான்செப்ட்லேயே வந்துருச்சு. அவுட் ஆஃப் 24ல் 16 to 15 கொஸ்டின்ஸ் இந்த 2 டாப்பிக்லேயே வந்துருச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அதை படிச்சுட்டு நீங்கள் மிச்ச கான்செப்ட்ஸ்லாம் அதுக்கப்புறம் படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது நம்ம தெரிஞ்சுருக்கணும். அப்புறம் வந்து நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆவரேஜஸ், பர்சன்டேஜஸ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ இது 3 வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம படிக்கணும். ஏன்னா இதை படித்த பிறகு தான் நம்ம அடுத்தடுத்த கான்செப்ட்ஸ்குள்ளே போகும்போது எல்லா கான்செப்ட்ஸ்லேயும் இந்த ஆவரேஜஸ், பர்சன்டேஜஸ், ரேஷியோஸோட இம்பேக்ட் வந்து எல்லா கொஸ்டின்ஸ்லேயுமே இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆவரேஜஸ், பர்சன்டேஜஸ், ரேஷியோஸை நல்லா படிச்சிருங்க. படித்த பிறகு அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதுக்கப்புறம் என்ன டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க். ஸோ இதெல்லாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதெல்லாம் அல்ஜீப்ராவில் நம்ம அடுத்தடுத்து படிக்க வேண்டியது. ஸோ இதில் ஃபஸ்ட் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா இது வந்து பேசிக்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். படிக்கிறதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆன்லைன் ரிசோர்ஸஸ் இருக்கும், இல்லை நீங்கள் எதாவது கேட் கோச்சிங் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் 2 விதமான ரிசோர்ஸஸ் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கான்செப்ட்ஸ் வீடியோஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள் பிகினிங் ஸ்டேஜஸில். லைக் நீங்கள் ஒரு டாப்பிக்கு ஒரு 1 வீக் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆவரேஜஸ்னால் இந்த 1 வீக்கில் நம்ம வந்து எல்லா கான்செப்ட்ஸையும் பார்த்து ஒரு அரௌண்ட் 50 சம்ஸ் வந்து நம்ம இந்த டாப்பிக்லேருந்து சால்வ் பண்ண போகிறோம்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 or 2 days மண்டே, டியூஸ்டேஸ் வந்து அந்த கான்செப்ட்ஸ் வீடியோஸ் பாருங்கள். கான்செப்ட்ஸ் வீடியோஸ்லேயே நிறையா ப்ராக்டிஸ் கொஸ்டின் இருக்கும். அதெல்லாம் அவங்க எப்படி சால்வ் பண்ணுறாங்க, அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்னு சொல்லி Day 1, Day 2 நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் வெனஸ்டே வந்து நீங்கள் வந்து இப்போது கோச்சிங் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதிலே உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட்லாம் இருக்கும். ஸோ வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே வந்து நீங்கள் வந்து அந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் எடுத்து தெரியலனா அதோட வீடியோ சொல்யூஷன்ஸ் இருக்கும், அதையும் நீங்கள் பாருங்கள். ஓகே, வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே இது பண்ணணும். நீங்கள் யூடியூப் கண்டென்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்து நிறையா ஃப்ரீ ரிசோர்ஸஸ் இருக்குது. லைக் 2IMலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே 50-60 ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் அதை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ வெனஸ்டே, தேர்ஸ்டேக்கு அப்புறம் ஃப்ரைடே, சாட்டர்டே என்ன பண்ணால் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் லைக் ஆவரேஜஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் எப்படிலாம் கேட்டிருக்காங்களோ அதில் ஒரு 10 சம் அந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ண பிறகு இது ஃப்ரைடேக்குள்ளேயே முடிச்சிட்டிங்கன்னா சாட்டர்டே, சண்டே உட்காந்து இந்த 1 வீக் நம்ம படித்த ஆவரேஜஸில் நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்னும் அது ஒரு ரிவைஸ் மாதிரி பண்ணணும். பண்ணிவிட்டு ஒரு ஃபார்முலா புக் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து என்னென்ன எழுதணும்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ் எழுதணும்.
செகண்ட் வந்து ஷார்ட்கட்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து ஆவரேஜஸில் இருக்கும். அந்த ஷார்ட்கட் ட்ரிக்ஸ்லாம் என்னன்னு சொல்லி எழுதிக்கணும். தேர்டு வந்து உங்களுக்கு வந்து கான்செப்ட்ஸ், இப்போது ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு கான்செப்டில் சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த டாப்பிக்கில் என்னென்ன கான்செப்ட்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கோ மோஸ்ட்டாக நிறைய பேர் எழுதுவாங்க. லைக் அந்த கொஸ்டின் எழுதி அதை எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்றது ஒரு 10-20 கொஸ்டின் வந்து ஒவ்வொரு டாப்பிக்லேயும் எழுதியிருப்பாங்க. இதான் வந்து வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ். இந்த ஆவரேஜஸில் எப்படியெல்லாம் வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அந்த வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் அதில் எழுதி வச்சுக்கிறது. ஒரு ஃபார்முலா புக்கில் இதுதான் நம்ம பண்ணணும். ஃபார்முலா எழுதணும், ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எழுதிக்கணும், அப்புறம் கான்செப்ட்ஸ் வீடியோஸ் அட்லீஸ்ட் 10 to 15 கான்செப்ட்ஸ் வீடியோஸ். கான்செப்ட்ஸ் வீடியோ ஒரே மார்க் இதில் ஒரு கொஸ்டின் ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் இருக்கும், செகண்ட் கொஸ்டின் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சில் சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 20-30 கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் இருக்கும். இது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா யூடியூப்பில் அன்அகாடமியில் நீங்கள் ஒன் ஷார்ட் வீடியோ ஆவரேஜஸ், ஒன் ஷார்ட் வீடியோ அல்ஜிப்ரான்னு போட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் ஒன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு டாப்பிக்கில் இப்படியெல்லாம் கேட்டில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களா அப்படின்ட்டு. ஸோ அந்த கிளாரிட்டி எல்லாமே அந்த நோட் புக்கில் எழுதி வச்சுக்கணும். எழுதிட்டு லைக் எவ்ரி சண்டே இல்லை அட்லீஸ்ட் 2 weeks ஒன்ஸ் வந்து நீங்கள் அதை எடுத்து நல்லா ரிவைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த டாப்பிக்கில் நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இதே தான் நம்ம வந்து எல்லா டாப்பிக்குமே நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் படிக்கிற ஒரு ஃப்ளோ. இது படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு இன்னும் நீங்கள் சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபஸ்ட் நீங்கள் அந்த கான்செப்ட்ஸ் வீடியோஸ் பார்க்கும்போதே நிறையா கொஸ்டின்ஸ் வரும், அதை சால்வ் பண்ணலாம். அப்புறம் லெவல் 1 LOD 1 கொஸ்டின்ஸ் இருக்கும், அது அருண் சர்மா புக்ஸ்லேருந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். அதிலே நல்லா ப்ராக்டிஸ் பண்ண பிறகு நீங்கள் LOD 2 சால்வ் பண்ணலாம். இது LOD 2க்கு அப்புறம் நீங்கள் வந்து டேரெக்டாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த 4மே தான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது முடித்த பிறகு இப்போ அந்த 1 week நீங்கள் முடித்த பிறகு சண்டே நீங்கள் ரிவைஸ் பண்ணுறீங்களா? ரிவைஸ் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம்னா டாபிக் வைஸ் டெஸ்ட்டு ஒரு டைம் லிமிட் செட் பண்ணிட்டு டாபிக் வைஸ் டெஸ்ட்டு எடுக்கலாம். இதுவுமே வந்து அந்த போதி ப்ரெப் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யூடியூப் வெப்சைட்டில் நீங்கள் தேடினீங்கன்னா ஃப்ரீ ரிசோர்ஸே அவங்க இருக்குது. அவங்களே ஒரு டைமர் செட் பண்ணிட்டு நீங்கள் டாபிக் வைஸ் டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு. இந்த இது எல்லாமே அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் நீங்கள் மார்க் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், டாபிக் வைஸ் டெஸ்ட்னு சொல்லி தனித்தனியாக போட்டுருவேன். நீங்கள் அதில் போனீங்கன்னா ஃப்ரீயாக டெஸ்ட் எடுக்கிறதுக்கு என்னென்ன உங்களுக்கு வேணுமோ எல்லாமே அந்த எக்ஸல் ஷீட்லேயே இருக்குது. அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 1 month நீங்கள் ஒரு 4 டாபிக் நீங்கள் படித்த பிறகு எவ்ரி மந்த் வந்து நீங்கள் என்ன பண்ணால் ஸோ டாபிக் வைஸ் டெஸ்ட்டு எவ்ரி சண்டே எடுப்பீங்க. மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கணும். ஓகேவா? செக்ஷனல் டெஸ்ட் ஏன் எடுக்கணும்னா நீங்கள் எல்லா டாபிக் படித்து முடித்த பிறகு செக்ஷனல் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும், எந்த இதை நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு. இதே நீங்கள் பிகினிங் ஸ்டேஜ் படிக்கும்போதே மந்த்லி ஒன்ஸ் ஒரு செக்ஷனல் டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்லோவாகவே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் 4 டாபிக் படிச்சிருப்பீங்க, அதுலேருந்து கண்டிப்பாக 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த மார்க் டெஸ்ட்டில் செக்ஷனல் டெஸ்ட்டில் இருக்கும். செக்ஷனல் டெஸ்ட் ஃபார் ஒன்லி குவான்ஸ் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ குவான்ஸில் 24 கொஸ்டின்ஸில் நீங்கள் படித்ததை வச்சு கண்டிப்பாக 2-3 கொஸ்டின் வரும். ஸோ ஃபஸ்ட்டு மந்தோட டாஸ்க்கு அவுட் ஆஃப் 40 minutesல ஏன்னா 2 கொஸ்டின் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். படித்தது 4 டாப்பிக்கு, அந்த 4 டாப்பிக்கில் மினிமம் அந்த 2 கொஸ்டின் எங்கே கேட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணுறது தான் வந்து ஃபஸ்ட்டு மந்தோட டாஸ்க். நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் போகும்போது இன்னொரு 8 கொஸ்டின் இன்னொரு 4 புது டாபிக் படிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் செகண்ட் மந்த் செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கும்போது நீங்கள் வந்து ஒரு 8 டாபிக் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த 8 டாப்பிக்லேருந்து நான் அந்த செக்ஷனல் டெஸ்ட் அப்ரோச் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 4 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அப்போ வந்து ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 10 minutes ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையாக அந்த கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்படி பண்ணுறாலும் உங்களுக்கு என்ன வரும்னா எப்படி தான் கொஸ்டின் கேட்டாலும் நம்ம படித்த கொஸ்டினை எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு ஹேபிட் வந்து நீங்கள் பிகினிங்லேருந்தே உங்களுக்கு டெவலப் ஆகும். ஏன்னா கேட் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு நிறையா ஈஸியான கொஸ்டின்ஸ் இருக்கும், டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸும் இருக்கும். நம்ம பிகினிங் 3 to 4 minutes ஸ்பெண்ட் பண்ணி நம்ம படித்த கொஸ்டின்லாம் எங்கெங்கே கேட்டிருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணாலே உங்களுக்கு நல்ல பர்சன்டேஜ் வந்துடும். ஏன்னா நீங்கள் கேட்டில் 2 கொஸ்டின் சால்வ் பண்ணாலே உங்களுக்கு அரௌண்ட் 50 to 60% வந்துடும். இந்த NCOBC, SC, ST அவங்களோட செக்ஷனல் கட் ஆஃப்லாம் குவான்ஸில் கிளியர் ஆகிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 4 கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா அரௌண்ட் 70 to 80% வந்துடும் உங்களுக்கு. மோர் தான் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலுமே உங்களுக்கு செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் ஆகிரும். அப்புறம் நீங்கள் நல்லா இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா டியூரிங் டுவர்ட்ஸ் தி எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து 8 கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ மினிமம் ஒரு கொஸ்டினுக்கு 5 minutesன்னு அலோகேட் பண்ணிட்டு
8 கொஸ்டின்ஸ் அழகாக சால்வ் பண்ணிங்கன்னா அதுவே வந்து அரௌண்ட் 99% கிட்ட உங்களுக்கு 95 அபோவ் அந்த 24 மார்க் நீங்கள் குவான்ஸில் மட்டும் எடுத்தீங்கனாலே மோர் தான் 95% வந்து சூப்பராக அதுவே கொண்டு போயிடும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் படிக்கவும் செய்யணும், சைட் பை சைட் ப்ராக்டிஸும் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து குவான்ஸில் வந்து கீ. எல்லாருமே ஃபாலோ பண்ணுற மெத்தடாலஜி இது தான். கான்செப்ட்ஸ் வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கு வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறது, அப்புறம் லெவல் 1 போகிறது, லெவல் 2 இதெல்லாமே அருண் சர்மா புக்ஸு. அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த கேட் கோச்சிங் ஜாயின் பண்ணாலுமே அதில் டாபிக் வைஸ் டெஸ்ட்லாம் இருக்கும், அது நீங்கள் சால்வ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பரில் அந்த டாப்பிக்கில் என்னென்ன கொஸ்டின்லாம் வந்திருக்கோ அதை நீங்கள் சைட் பை சைட் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்டில் இப்போ நான் சொன்ன மாதிரி மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரைக்குமே நீங்கள் வந்து டாபிக் வைஸ் அண்ட் செக்ஷனல் டெஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஒரு செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கலாம். வீக்லி வந்து அட்லீஸ்ட் ஒரு டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து நீங்கள் எடுக்கணும். ஸோ இந்த டெஸ்ட் ஏங்கலாம் இதான் வந்து உங்களுக்கு டைமர் வச்சு நம்ம எடுக்கிற டெஸ்ட்டு. டெய்லியுமே நீங்கள் 10 to 20 சம்ஸ் சால்வ் பண்ணணும். அது வித்தவுட் டைமர் இல்லாமல் நீங்கள் பொறுமையாக கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி வர்றதுக்கு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ டைம் வேணுமோ அந்த டைம் ஒதுக்கி நீங்கள் சால்வ் பண்ணலாம். பட் இந்த வீக்லி ஒன்ஸ் வைக்கிற அந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து நீங்கள் டைமர் வச்சு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டைமர் இருக்கும்போது எப்படி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்ற ஒரு ப்ராக்டிஸும் உங்களுக்கு பில்ட் ஆகும். ஏன்னா நிறைய பேர் பிகினிங் ஸ்டேஜில் அந்த டைமரோட இது தெரியாமல் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. லைக் டுவோர்ட்ஸ் தி எக்ஸாம் வந்து திடீர்னு நம்ம டைமர் வச்சு சால்வ் பண்ணும்போது அவங்களுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். பிகினிங்லேருந்தே நம்ம ஒரு டைமர் வச்சு சால்வ் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நிறைய பேர் ஏன் இந்த டேபிள்ஸு ரூட்ஸ் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இது ஏன் அப்படின்னா, கேட் எக்ஸாமில் கால்குலேட்டர் இருக்குது, கால்குலேட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். மிச்ச எக்ஸாம் பேங்க் எக்ஸாம் அந்த மாதிரி நிறையா அதர் எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு கால்குலேட்டர் இருக்காது. பட் கேட் எக்ஸாமில் உங்களுக்கு கால்குலேட்டர் இருக்குது. கால்குலேட்டரையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி சால்வ் பண்ணலாம். பட் சம்டைம் இன்கேஸ் கால்குலேட்டர் ஒர்க் ஆகாமல் போகலாம். பிகாஸ் இந்த எக்ஸாம் என்னோடய ஃப்ரெண்டுக்கெலாம் வந்து அந்த கால்குலேட்டர் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. எது கிளிக் பண்ணாலும் 0 தான் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸாமில் நடந்துருச்சுன்னா பாவம், நீங்கள் திருப்பி இன்னொரு வருஷம் தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த பர்சன்டேஜ் கன்வர்ஷன், மல்டிப்ளிகேஷன்லாம் ஃபாஸ்ட்டாக ஸ்பீடு மேக்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கால்குலேட்டர் இருக்கோ இல்லையோ நம்ம வந்து ஸ்பீடு மேக்ஸை வச்சே நம்ம டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். ஸ்பீடு மேக்ஸ் ஒர்க் ஆகாத பட்சத்தில் நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதனால தான் வந்து இந்த இதெல்லாம் பண்ண சொல்கிறது. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த குவான்டிடேட்டிவ் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். மோஸ்ட்டாக இது பண்ணாலே வந்து எனஃப் தான். ஓகேவா? ஸோ இது பண்ணாலே வந்து அரவுண்டு 8 கொஸ்டின்ஸ் டார்கெட் வைக்கிறதே பெஸ்ட்டு தான். அதுதான் வந்து ஒரு கொஸ்டினுக்கு 5 மினிட்ஸ்னு ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையாக சூப்பராக ஒரு கிளாரிட்டியோடு நீங்கள் சால்வ் பண்ணாலே இந்த குவான்ஸ்லேயே நீங்கள் மோர் தான் 99% கிட்ட ஸ்கோர் பண்ணுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கு எப்படி படிக்கணும் இது வந்து நான் வந்து ஜென்ரலாக சொல்லியிருக்கேன். ஓகே, பட் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்குமே வந்து இந்த அப்ரோச்சஸ் எப்படி படிக்கிறது, டைமெல்லாம் அலோகேட் பண்ணுறதுலாம் சேஞ்ச் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் வந்து உங்களோட என்னோடய மென்டர்ஷிப் ப்ரோக்ராமில் வந்து நான் அதை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீ டைம் இருக்கோ அந்த டைத்தில் நம்ம எவ்வளோ கொஸ்டின்ஸ் படிக்கலாம், அதோட ரிசல்ட் நம்ம 3 to 4 monthsக்கு அப்புறம் எப்படி வரப்போகுது அப்படின்றது ஒரு பர்சனல் கைடன்ஸாக நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் வந்து அந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். என்னோடய இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் சொல்வேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னால் நீங்கள் வந்து அந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Don't worry. Be happy.